இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Citroen Basalt Coupe SUV. Citroen as a பிராண்டை பொறுத்தவரை 100 வருஷத்துக்கு மேலே, அதாவது 1919 இருந்தே வந்து அவங்க கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே அவங்களோட ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் டெக்னாலஜியில் ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். செல்ஃப் லெவலிங் சஸ்பென்ஷன் அந்த மாதிரியான பல விஷயங்களை சஸ்பென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவை வந்து இன்னும் ரொம்ப இன்னோவேட் பண்ணது இவங்க தான். கூடவே அந்த டிசைன்ஸ், அந்த கொர்க்கியான ஃபீச்சர்ஸ், கார்னரிங் கிளாம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து 70s 80sலேயே வந்து பயங்கரமாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஒரு கம்பெனி தான் வந்து Citroen. ஸோ இந்த Citroenல அவங்க ஒரு 5வது காராக வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணும்போது யுனிக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு எஸ்யூவி ஸ்டைல், அதோட ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் அந்த கூப்பே டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ரொஃபஷனில் தான் இந்த Citroen Basalt வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வெஹிக்கிளை நமக்கு ரிவ்யூக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கக்கூடிய ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஹரித் Citroen திருநெல்வேலி. இவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NH44லேருந்து திருநெல்வேலி வார அந்த ரோட்டில் தான் வந்துருக்குது. இவங்ககிட்ட சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயில்பட்டி, சிவகாசி, கன்னியாகுமரி இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குமே வந்து இவங்க தான் டீலராக இருக்கிறாங்க. ஹாய், நான் ராஜேஷ். அனித் சிஸ்டர்னோட என்டையர் சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3. ஸோ இது வந்து ஒரு சப்-4 கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் மாடல். இது ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6.23 lakhs. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே C3ல நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு EV வெர்ஷன். EV வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.99 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஏர்கிராஸ் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரினா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8.62 lakhs. பின்னாடி நிற்கிறது நம்மளோட பசால்ட். இது வந்து ஒரு கூப்பே மாடல். லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பெஸ்ட் டிசைனிங் ஃபார் தி இயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்டை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8.23 lakhs. மோர் ஓவர் இங்கே திருநெல்வேலியிலேருந்து நம்ம கார் சேல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதுக்கு தேவையான சர்வீஸ், பாடி ஷாப் ஒர்க்கு, ஸ்பேர்ஸு எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ திருநெல்வேலியில் நமக்கு எல்லா வந்து சர்வீஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். Citroenோட எந்த கார்ஸ் நீங்கள் வாங்கணும்னாலும், சர்வீஸ் பண்ணணும்னாலும், இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Citroen Basaltல வந்து 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பியூர்டெக் அப்படிங்கிற அந்த ஒரு பெட்ரோல் என்ஜின் தான். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர். இதில் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக நீங்கள் U அப்புறம் ப்ளஸ் அந்த பேஸ் 2 வேரியண்ட்டில் வாங்கலாம். இந்த டர்போ பெட்ரோல் வேரியண்ட்டை வந்து ப்ளஸ் அப்புறம் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த 2 டாப் வேரியண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். டோட்டலாக வந்து 3 வேரியண்ட்டில் தான் வந்து பிரிச்சுருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது மேக்ஸ் அப்படிங்கிறதுல டர்போ பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட். ஸோ இதில் வந்து எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த Citroen ஃபேமிலி ஆஃப் கார்ஸோட அந்த ஒரு ரெசம்பிளன்ஸ் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் C3 ஏர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கிரில் ஃபேஷியா வந்து ஃபுல்லாகவே இருக்குது. என்னென்னா இப்போ பானட்டில் இருந்து ஒரு அடிஷ்னலாக அப்படி ப்ரொட்ரூட் ஆகி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரில் தான். அந்த கிரில்லுமே வந்து சிமெட்ரிக்கலாக இந்த போர்ஷன் அப்புறம் வந்து கீழே இருக்கிற போர்ஷன் வந்து வருது. இந்த ஒரு ஷேப்பு தான் வந்து உங்களோட யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். C3 ஏர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இதில் பிளாக் டவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே பாடி கலரில் இருக்குது. லோவர் போர்ஷனில் உங்களுக்கு அந்த பம்பர் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாக் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டில் வருது. மற்றபடி எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. டாப் 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸும் வருது. இதிலே தான் வந்து இண்டிகேட்டராகவும் வந்து உங்களுக்கு வருது. ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. கொஞ்சம் டாலான ஒரு பானட் தான். பானட்டில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு கிங்க் மாதிரி கொடுத்து சைடு வந்து அப்படி ஒரு பல்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அது ஒரு மசில் ஆட் பண்ணுது. பானட்டுக்கு கீழே இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு பிளாக் ப்ளஸ் வந்து அந்த டபுள் செவரான் லோகோவில் அவங்களோட அந்த Citroen லோகோவுமே வருது. அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த கூப்பே அந்த டிசைன் வந்து சூப்பராகவே வந்து தெரியுது. சில 2651 மில்லிமீட்டர்ஸ் வந்து வண்டியோட வீல் பேஸுமே வருது. உங்களுக்கு அந்த டாலான ஸ்டாண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கூப்பே டிசைன் தான் வந்து அந்த சைடில் ஹைலைட் ஆன விஷயமே. சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் வந்து 16 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல் ஸ்டாப் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு முந்தின வேரியன்ட்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல் ப்ளஸ் வந்து ஸ்டைலைஸ்ட் வீல் கவர்ஸ் வரும். இதுவுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ், ரியர் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக வருது. உங்களுக்கு டயரோட சைஸுமே பார்த்தீங்கன்னா 205/60 வரக்கூடிய டயர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடுமே வந்து இதில் ஒரு நல்ல ஒரு பல்ஜ் கொடுத்து அந்த ஒரு மசில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்யூவி அந்த ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் கிளாடிங். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சைடு ஓரளவுக்கு பிளைனாக தான் வந்து இருக்குது. விண்டோ ஏரியா ஓரளவுக்கு டீசெண்டாக உங்களுக்கு சைஸ் தான் இருக்குது. உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த ரிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து இதில் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியோட டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாப் டைப்பில் வரக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி கொடுக்கல. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆடட் ஃபீச்சராக இருக்கும். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே வந்து இதில் கிடையாது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபிஷ் டெயில் மாதிரி வந்து முடிச்சிருக்கு தெரியும். ஏன்னா அங்கேருந்து லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிளாஸ் ஏரியா ப்ளஸ் வந்து இது வரும்போது அப்படி ஒரு ஃபிஷ்ஷோட டெயில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் ஒரு ரெட் ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அது ஒரு பிளாக் எடிஷனுமே வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபுல் பிளாக் ப்ளஸ் இந்த ரெட் ஆக்சென்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். இதில் சின்னதாக ஒரு டீட்டெயில் உங்களுக்கு அந்த டெயில் லேம்ப்லேருந்து அப்படியே உங்களுக்கு டோர் ஹேண்டிலுக்கு மேலே வரைக்கும் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடுக்கு வந்தோம்னா ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ரியர் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்ஸ், ரிவர்ஸ் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இதாக வருது. அப்படி சைடுக்கு நீட்டாக ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக்கான ஷேப்புமே வந்து இருக்குது. அந்த ஓவரால் அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியே கூப்பே மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து வருது. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க ஸ்பாய்லராக கொடுக்காட்டியும் கொஞ்சம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு லிப் மாதிரி அப்படி ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுது. ஒரு அடிஷ்னலாக ஸ்பாய்லர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். பட் இதுவுமே வந்து ஓகே தான். அந்த ஷேப்பை வச்சு அவங்க அது ஒரு டிசைனாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டபுள் ஷோரான் லோகோ, சிட்ரோயன் அப்படிங்கிற பிராண்டிங், பசால்ட், அதுக்கப்புறம் அந்த பியூர்டெக் அப்படிங்கிறது அந்த என்ஜினோட அந்த நாமன்கிளேச்சரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பம்பர், 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில்வரில் வந்து ஸ்கிட் பிளேட்டுமே வருது. இப்போ பூட் டைமே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகுது. பூட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லார்ஜான பூட். ஆக்சுவலாக 470 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட்டோட கெப்பாசிட்டி வருது. சில சீட்டை வந்து மொத்தமாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 60-40 இல்லை, டோட்டலாகவே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த சீட்டோட எட்ஜில் உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை வந்து நம்ம இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இதை வச்சு 2 சைடையுமே அன்லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு பூட் இருக்குது. உங்களுக்கு ஒரு எல்இடி லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பார்சல் ஹுக் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹுக் பண்ணி வச்சுக்கணும்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு பூட் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைன் டீட்டெயிலிங் பார்த்துட்டோம். லென்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டர்ஸ் வந்து வண்டியோட லென்த் வருது. கூடவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். இன்னொன்று என்னென்னா இப்போ காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாட்டாவோட கர்வ் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த பசால்ட் வந்து நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போதும் கரெக்டாக அப்படியே ரோட்டில் உட்கார்ந்த மாதிரியும் நமக்கு கர்வ் வந்து கொஞ்சம் பேக் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகி ஒரு ப்ரொபோஷனேட்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்டீரியர்ஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் வந்து C3 ஏர்கிராஸுக்கு சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து டாப்பில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த போர்ஷனில் ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டச் ஸ்க்ரீனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஐடல்ஸ் ஏதாவது வச்சுக்கணும்னாலும் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹைலைட்டாக அந்த ஒரு பீச் ப்ளஸ் அந்த கிரே அந்த கான்ட்ராஸ்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமான கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இதுலேயுமே வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி லெக் ரூமுக்கு வேண்டி அப்படி பண்ணியிருப்பாங்க. நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸுமே வந்து வருது. இங்கே ஸ்டோரேஜுக்கும் அடிஷ்னலாக வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அந்த போர்ஷன் ஃபுல்லாக அதாவது ஏசி சென்டர் ஏசி வென்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டச் ஸ்க்ரீனோட ஹவுசிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு பியானோ பிளாக் ஹவுசிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டீரியரில் கிரில்லில் வரக்கூடிய அந்த சேம் டிசைன், சைடில் வந்து ஏசி வென்ஸை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி வச்ச மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோவர் போர்ஷன் வந்து அந்த பீச் கலர் வருது. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோல் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படின்னா ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி வரும். மற்றபடி அந்த நார்மல் பெட்ரோல் வாங்குனீங்கன்னா 2 வேரியண்ட்லேயுமே யூ அப்புறம் ப்ளஸ் 2லேயுமே வந்து மேனுவல் ஏசி தான் வந்துடும். ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்ச், USB டைப் ஏல சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் வந்து 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டான ஸ்டோரேஜ், கீழே வந்து டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே வந்துடுது. 2 பாட்டில் ஹோல்டர்ஸுமே வருது. மேனுவல் அந்த கியர் ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேப் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அந்த டிசைன் ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு டிசைன் கிரில் இருக்கிறது மாதிரி அதையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன கபி ஹோல், நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அப்புறம் ஹேண்ட் பிரேக், ஒரு ரிமூவபிள் சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், நல்லா ரிலாக்ஸாக வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து வருது. இதுவுமே டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் 2 வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீன் வருது. ஒரு 10.2 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஒயர்லெஸ்ஸாகவே வந்துடுது. இதுலேயுமே டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஈஸியாக இருக்குது. ஆடியோ சிஸ்டத்தோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அதில் எந்த குறைகளுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கில் வந்து உங்களுக்கு
நீட்டான லெதர் ரேப்பிங் வந்து டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு அந்த மெனு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அப் ஆர் டவுன் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயல்ஸோட மோடுமே வந்து மாற்றிக்க முடியும். நீங்கள் இப்போது டேக்கோமீட்டரோட நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நார்மலாக அப்படி மல்டிபிள் விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் மட்டும் போதும், அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூலுக்கான இது, ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான இதுவுமே வந்து வருது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த டாப்பில் வந்து நம்ம ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா அது க்ரீனில் இருக்கும் அந்த லீஃப் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஆக்சிலேட் பண்ணோன்னா ரெட்டில் வர்றது மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சேஞ்சுமே வந்து வருது. ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான ஸ்டாக் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் சைடில் வந்து வைப்பருக்கான ஸ்டாக்குமே வந்து வருது. இப்போ சீட்ஸோட கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல வெல் அகாமடேட்டிங்காக லோவர் பேக்கான சப்போர்ட்டுமே டீசெண்டாக இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசென்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ப்ளஸ் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்ட் ரெண்டுமே மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ் வந்து வெல் பிளேஸ்டாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஃபுல்லாக இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிரர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர், ஃபியூல் கேப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் ரெண்டுமே வந்து இங்கே வருது. இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் உங்களுக்கு ஒரு மீடியமான சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னா லாங் டிரைவ்ஸ்க்குமே நல்லா இருந்திருக்கும். பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இன்பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பேனல் மட்டும் ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வருது. இந்த இடங்கள் ப்ளஸ் இந்த சீட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரான ஒரு கேர் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு லைட் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக டோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஏறுறது இறங்குறது எல்லாம் அல்ட்ரா ஈஸியாக வந்து இறங்கிக்கலாம். நமக்கு ஒரு கூப்பே லைக் டிசைன் அப்படின்னாலும் என்னோட ஹைட்டுக்கு கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக எதுவும் தெரியல, ஈஸியாகவே இறங்க முடியுது. சில சேஃப்டி விஷயங்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பாரத் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்குமே வந்து வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஏபிஎஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். 177 சென்டிமீட்டர்ஸ் என்னோட ஹைட். லெக் ரூம் தாராளம், ஹெட் ரூம் தாராளம். எனக்கு ஒரு 6'2" அதுக்கு மேலே ஹைட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அது 185 அந்த ரேஞ்சுக்கு ஹைட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி சீட்டோட ரெக்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இன்னொன்று 3 people கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். என்னென்னா நமக்கு நல்ல பொசிஷன் தான். நமக்கு ரொம்ப இது வந்து ப்ரொட்ரூட் ஆகாமல், சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகாமல் அப்படி ஃப்ளாட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னென்னா இந்த ரியர் ஏசி வெண்டோட பேக்கேஜிங் மட்டும் கொஞ்சம் கூட அவங்க ஃப்ரெண்டு மூவ் பண்ணி அப்படி எந்த சீட்டோட லெவலில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வென்ஸு கீழே வந்து டைப் ஏல தான் வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கண்டிப்பாக இந்த காலத்துக்கு கொடுத்துருக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், 2 பேர் இன்னும் நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கொடுக்குது. ஸோ ஓவரால் அந்த டாப்பில் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு கிராப் ஹேண்டிலுமே வந்து இருக்குது. சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த ரீடிங் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவரான கம்ஃபர்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்டபிள் அண்டர் தை சப்போர்ட். இப்போ எனக்கு வந்து ஹைட்டும் ஜாஸ்தி. ஸோ வந்து நான் காலை எப்படி கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நீசப்பில் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம இந்த சீட்டை வந்து லோவர் பொசிஷன்லேருந்து ஜஸ்ட் இப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து அதை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போது இந்த பொசிஷன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக லாங் டிரைவ்ஸில் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ஃபீச்சராக தான் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போது இறங்கியுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. விண்டோ ஏரியாவுமே வந்து பெருசாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ரொம்ப கம்பர்சமாகவோ கிளாஸ்ட்ரோஃபாபிக்காக இல்லாமல் ரொம்பவே ஸ்பேஷியஸாக தான் ஃபீல் ஆகுது வண்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து கப் ஹோல்டர்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஃபோன் ஏதாவது இப்படி வச்சுக்கணும் அப்படின்னாலும் அதையுமே வச்சுக்கலாம். இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இறங்கும், டோர்ஸ் வைடாக ஓப்பன் ஆகுது, ஈஸியாகவே இறங்கிக்கலாம். எனக்கு கூட அப்படி தலை இடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த சிட்ராயன் பசால்ட்டை ட்ரைவ் பண்ணுவோம்.
என்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு C3 ஏர்க்ராஸ் அவங்கள அந்த அக்ராஸ் த ரேஞ்ச் கொடுத்துருக்கிற அந்த 2 என்ஜின் ஆப்ஷன் தான். அதாவது அந்த பியூர் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாகவும் இருக்குது, உங்களுக்கு டர்போ இடம் இருக்குது. அந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் யூனிட். ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக வந்து உங்களுக்கு 82 PS, அப்புறம் வந்து 115 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வரும், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இந்த என்ஜினை வந்து உங்களுக்கு U அல்லது ப்ளஸ் 2 பேஸ் வேரியன்ஸில் வந்து நமக்கு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பியூர்டெக் 110, இதில் வந்து 110 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 190 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் 80யோட வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து 205 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடியது அந்த மேனுவல். ஸோ இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அப்புறம் மேக்ஸ், அந்த டாப் 2 வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த டிரைவிங் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் லோவர் எண்ட்லேருந்தே வந்து நல்லா இருக்குது. ஒரு டர்போ லேக் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படி லீனியராக நமக்கு பவர் கொடுத்துட்டே வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்பீட்ஸில் அப்படியே தேர்ட் கியர் நமக்கு ஒரு 30 வரைக்கும் எல்லாம் ட்ராப் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பவர் கிடச்சிட்டே இருக்குது. பவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ஈஸியாக குயிக்காக வந்து பில்ட் ஆகுது. இன்ஜின் அப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக பவர் கிடச்சிட்டே இருக்குது. ஸ்பீட் ஈஸியாக வந்து 80 4th கியர். அந்த கியரோட டியூனிங்குமே வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக அடுத்த கியர் நம்ம ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்காம ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா பிரேக் பண்ணி வந்துட்டு ஒரு 50 km/h ஸ்பீடில் வந்துட்டு நம்ம 5th கியர்லேயே அப்படி திருப்பி ஆக்சிலரேட் பண்ணாலும் அப்படியே ஸ்மூத்தாக திருப்பி ஆக்சிலரேட் ஆகுது. 70 73 அப்படின்னு சிட்டியில் ஓட்டுறதுக்கும் நமக்கு நல்லா இருக்குது. விசிபிலிட்டியும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நமக்கு சின்ன ஒரு ஹான்ச் நமக்கு 2 சைடுமே வந்து வருது. ஸோ அந்த பானட் பார்த்து கரெக்டாக அந்த 2 சைடுக்குமே ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயந்தான். மற்றபடி மிரர்ஸுமே வந்து உங்களுக்கு அடிக்கட்லி சைஸ்டாக இருக்குது. விசிபிலிட்டிக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிரர்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் அந்த மாதிரியுமே எதுவுமே இல்லை. பில்லரும் ஒரு அடிக்கேட் சைஸில் தான் இருக்குது. அப்படி ரொம்ப பெரிய பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே வந்து க்ரியேட் ஆகலை. மெயினாக வந்து சஸ்பென்ஷன் தான். அப்படியே நம்ம மோசமான ரோட்ஸில் அப்படியே பேசிகிட்டே ரிவ்யூ பண்ணிகிட்டே நம்ம வரோம். அந்த குண்டு குழிகள் சின்ன சின்னதாக இருக்கும், அது அப்படியே ரோட்டில் இருக்கும். அந்த மாதிரி இங்கே சுச்சுவேஷன் தான். நம்ம கேஷுவலாக அப்படியே போய்கிட்டே இருக்க முடியுது. ஸ்டியரிங்குமே வந்து அந்த வெயிட் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் தான். ஆனால் வந்து நல்ல ஸ்லோ ஸ்பீடில் நம்ம நிறுத்தி திருப்பும் போதெல்லாம் அப்படி ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு ஸ்பீடு வரும்போது நல்ல ஒரு வெயிட் ஆட் ஆகுது. 70 தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகுது. 120 100+ அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது இன்னும் நல்ல ஸ்டிஃப் ஆகுது. அப்படின்னு ஒரு சூப்பராக வந்து அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிறைய இப்போ ஜெர்மன் கார்ஸ்ன்னு எடுத்தால் கூட கைலாக்கில் கூட இந்த வெயிட் எனக்கு ஃபீல் ஆகலை. அதை விட வந்து இது சூப்பராக வந்து நல்ல வெயிட்டியாக இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட்டிவாக இருக்கிறது மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா அந்த பேரிகேடையும் 4th கியரில் அப்படியே வந்தோம், அப்படியே ஆக்சிலரேட் பண்ணேன், சேம் கியர் அப்படியே வந்து கேஷுவலாக வந்தாச்சு. நமக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கான இடங்கள் எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓவர்டேக்கிங்ஸுக்கும் மோஸ்ட்லி கரெக்டான கியரில் இருந்தோம்னா லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணாலே குயிக்காக வந்து நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். இல்லை ஒரு கியர் ட்ராப் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் ஓவர்டேக்கிங்ஸுமே பண்ண முடியுது. ஸோ அதுவுமே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். அந்த 1.2 3 சிலிண்டர் அந்த டர்போ என்ஜின்ஸில் வந்து இப்போ மஹிந்திராவோட அந்த யூனிட் ப்ளஸ் வந்து இது வந்து நல்ல யூனிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டாட்டாவோட ரொம்ப ஃபார் பெட்டராக இருக்குது இந்த 2 என்ஜின்ஸுமே. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே பிரேக் பண்ணாலும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டாப்பிங்கும் கரெக்டாக ஸ்டாப் ஆகுது. ரொம்ப வந்து ட்ராகோ நோஸ்டேவ் எதுவுமே வந்து தெரியவும் இல்லை. பின்னாடி தெரியுதா அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த விதத்தில் சஸ்பென்ஷன் சூப்பராக வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. டைவும் தெரியாமல் ரைடும் கம்ஃபர்டபுளாக ஒரு சூப்பர் பேலன்ஸ் தான் அது. சஸ்பென்ஷனோட ஓவரால் கம்ஃபர்ட் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம C3 ஏர்க்ராஸும் இப்போ தான் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணோம். அதை விட ஒரு சின்ன லெவலில் வந்து நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. என்னென்னா அந்த கூப்பே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஹேண்ட்லிங் கிடைக்காத மாதிரி வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கவலையே இல்லாமல்
அப்படியே வந்து நம்ம ஏறி இறங்கலாம். அதுக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸும் நமக்கு இருக்குது. என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. கிளச்சுமே வந்து அல்ட்ரா லைட் கிடையாது, மாடரேட்லி லைட். நமக்கு நல்ல ஒரு ப்ரெசிஷனாக கிளச்சும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அப்படி ரொம்ப ஸ்பாஞ்சியாவோ சில இது ஒரு மாதிரி புஷ் பேக் பண்ணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து கண்ட்ரோல் ஆகுது. கியரோட த்ரோஸுமே வந்து நமக்கு கரெக்டாக கொஞ்சம் லாங் த்ரோ இருக்குது, பட் வந்து ஸ்லிக்காக கரெக்டாக வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு ஆக்ஷன் இருக்குது, பட் ஓகே மேனேஜபிளான லெவல்ஸில் தான் வந்து அந்த மேனுவலுமே இருக்குது. ஆனால் அந்த கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கியர் ஸ்லாட் பண்ணிவிட்டு அந்த கிளச் எடுக்கும்போது, கிளச்சை நம்ம எங்கேஜ் பண்ணும்போது அந்த சிங்க்ரனைஸ் ஆகி கனெக்ட் ஆகுறது, ஒரு ஜெர்க் எதுவும் இல்லாமல் அப்படி சிங்க்ரனைஸ் ஆகி கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுது. 4th கியர் 120, 5th கியர் அவ்வளோத்துக்கு வந்து அந்த பவர் பேண்ட் வந்து ஒய்டாக இருக்குது நமக்கு. சேம் தான் C3 ஏர்க்ராஸ் ட்ரைவ் பண்ண அதே ஃபீலிங் தான். வண்டி ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டெபிலிட்டி தான். ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கூட இருக்குல்ல, கொஞ்சமே அந்த தெரியல. என்னன்னா C3 ஏர்க்ராஸ் வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஒரு செட்டப்பில் வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் சைடுக்கு போயிருப்பாங்க. பட் இது வந்து பியூர்லி நமக்கு அந்த எவ்வளோ பெட்டர் கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு ஹேண்ட்லிங்குமே கொடுக்கறது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங்குமே வந்து நல்ல ஒரு வெயிட் ஆட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஸ்பீடு போயிட்டே இருக்கும். ஸ்பீடு வந்து தெரியவே இல்லை, தெரியுதா? சுத்தமாக ஸ்பீடு தெரியாது. ஆக்சுவலி ஸ்டேபிளாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். 140 எல்லாம் அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம், பட் வேண்டாம், டெஸ்டிங்காக நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இனி வந்து நம்ம ரியர் சீட்டில் இருக்கும்போது அந்த ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங் வந்து அவங்க லாஸ்ட் மினிட்ல தான் இண்டிகேட்டர் போட்டாங்க. ஸோ அந்த ஹை ஸ்பீட் பிரேக்கிங் பண்ணாலும் நமக்கு நல்லா இருக்குது, கரெக்டாக ஸ்டாப் ஆகுது. அப்படியே வந்து கியர் ஒரு 2 கியர் டக்குன்னு ட்ராப் பண்ணி 6th 4th வந்தோம், ஆக்சிலரேட் பண்ணோம். சூப்பராக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 6th கியர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரேஞ்சில் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணுறோம். நம்ம மைண்டில் 110 நினச்சாலும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஒரு 115 அந்த ரேஞ்சிலே தான் அது கீப் பண்ணுது. ஆனால் வண்டி வந்து ஏதோ ஒரு 90-95 போகிறது மாதிரி தான் நமக்கு ஃபீல் கொடுக்குது. அதுதான் அது. நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஓவர்டேக் பண்ணி கட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அப்படியே கேஷுவலாக இந்த ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்கு வெளியில். அந்த மரத்தை பார்த்தாலே ஆமாம் நல்ல காற்றடிச்சிட்ருக்கு. அது ஒரு விண்டோட எஃபெக்ட் மட்டும் லைட்டாக வந்து தெரியுது. மற்றபடி 110 அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸ்லோவாக அமைதியாக போகிறது மாதிரி இருக்குது. என்ஜினோட நாய்ஸுமே பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் இப்போ ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே அவங்க C3 ஏர் கிளாஸ்லேயும் சரி, நம்ம சிட்ரன் அந்த பசால்குலேயும் சரி, எந்த வெஹிக்கிள்ஸ்லேயுமே அவங்க பயங்கர ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் வந்து டைனமிக்ஸ், அந்த சஸ்பென்ஷன், என்ஜின் எல்லாமே வந்து தரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீட் தான். அந்த கார்னருக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு ட்ராப் ஆனேன், ஒரு 100க்கு வந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்டீப்பாக ஏறி திரும்புகிற ஒரு கார்னர் லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணேன் 6th கியர்லேயே வந்து அப்படியே வண்டி வந்து ஸ்பீடு பில்ட் ஆச்சு. ஸோ இந்த கார்னரும் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல ஸ்டேபிள், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு அந்த கம்ஃபர்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது தெரியும், பட் இந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டைனமிக்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இப்போவும் ஒரு அடுத்து ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங்கும் பண்ணோம் லைவாக. அதுவுமே வந்து நீட்டாக வண்டி ட்ராக் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஹைவேக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஏசியோட சில்னஸ் நீட்டாக இருக்குது, ஏசியோட த்ரோவுமே நல்லா இருக்குது. நாய்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. நமக்கு டயர் நாய்ஸும் அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக சார்ட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் நம்ம அப்படி
செகண்ட் கியர் போட்டு நம்ம கிளச் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஆட்டோமேட்டிக்கில் அது வந்து ஃபுல்லாகவே ஹைட் ஆகிடுது. என்னென்னா அது கரெக்டாக வந்து அந்த கியரில் வச்சு கொஞ்சம் இன்ஜினை ரைஸில் வச்சுருக்கிறதுனால அது தெரியவே இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கணும், அதில் வந்து கொஞ்சம் அந்த அதாவது டோட்டலி அந்த பாட்டம் எண்டில் லைட்டாக ஒரு சின்ன வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகி நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி ஈவன் அவுட் ஆகும்போது அது வந்து ஸ்மூத் ஆகிடுது. கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ், ரிஃபைன்மெண்ட்டுக்கு ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங்லேயுமே வந்து நம்ம ரொம்ப ஹையாக ரிவ் பண்ணி இப்போது ஒரு செகண்ட் கியர்லேயே வந்து 60 வரைக்கும்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கியர் அடுத்து தேர்ட் கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது அது லோவர் கியர்ஸ் ஹை ரிவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டார்க்கோட ஒரு ஜெர்க் இருக்குது. ஹையர் கியர்ஸ் உங்களுக்கு தேர்ட்லேருந்து ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த் அதெல்லாமே வந்து பெருசாக தெரியல, எதுவுமே வந்து தெரியாமல் சூப்பராக இருக்குது. இப்போவும் அந்த பிரிட்ஜோட எக்ஸ்பென்ஷன் ஜாயின் நம்ம கட் பண்ணோம், அதுவுமே வந்து எதுவுமே நமக்கு தெரியாமல் அப்படி நீட்டாக கட் ஆகுது. ஒரு கார்னர் அப்படியே ப்ரில்லியண்ட்டாக நமக்கு வந்து ஹேண்டில் ஆகுது. ஸோ 6th கியர் மேனுவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த காலம் டைப்பில் வந்து ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே கேமராவோட குவாலிட்டி இன்னும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்து ஒரு அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம அந்த எக்கனாமிக்கலாக ஓட்டுறதுக்கு நம்ம ஒரு அந்த லீஃபில் வந்து சிக்னல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா க்ரீனாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல், அப்புறம் ஆக்சிலேட் பண்ண ரெட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இந்த மாதிரியான ஒரு மோடில் நீங்கள் கிளஸ்டரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறோம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஃபுட்டடாக ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் வந்து அது ஃபில் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ரைஸ் பண்ணால் அது வந்து கம்மியாகி நமக்கு மேக்ஸிமம் பவர் தந்துட்டு ஃபியூலையுமே வந்து அது அதிகமாக கன்சியூம் பண்ணுது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அல்லாமல் உங்களுக்கு ஆர்பிஎம் பார்த்து வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதையுமே நீங்கள் வந்து அந்த மீட்டர்லேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு பட்டனில் அப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி அந்த டிஸ்பிளேயோட மோடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு கன்வீனியண்டான ஃபீச்சராக இருக்குது. இப்போது ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு அல்ட்ரா கம்ஃபர்டபுள் ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். அப்படி அந்த ரெக்லைன் ஆங்கிள் வந்து சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து ஹெட் ரெஸ்ட்ரைண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பல்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படி தலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாங் டிரைவ்ஸில் டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தூங்கணும் அப்படின்னா கூட சூப்பராக கம்ஃபர்டபுளாக அப்படியே வந்து அதில் தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே நேரத்தில் 3 பேர் இருக்கணும்னா 3 பேர் இருக்கலாம். ஸ்பீடு வந்து சுத்தமாக தெரியல. ஸ்பீடோமீட்டர் என்ன ஸ்பீட் போயிட்டுருக்கு ஆக்சுவலி 110, ஏதோ ஒரு 90ல் போகிறது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் அந்த ஸ்பீட் மாஸ்கிங் அந்த கேபின் சூப்பராகவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியும் சின்ன சின்ன ஆண்டலேஷன்ஸ் எதுவுமே வந்து பெருசாக தெரியாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது நம்ம டவுனுக்குள்ளாடி போயிட்டு கொஞ்சம் பேடான பேச்சஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே பார்ப்போம். இப்போ வந்து ஹைவேலேருந்து வந்துட்டோம், டவுனுக்குள்ளாடி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஹைவேல கடைசி நாங்கள் கவனிச்சது என்ன அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். ஒரு டேர்ன் வந்தது கொஞ்சம் லாங்கில், நான் அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்தா அந்த டேர்ன் வந்ததே தெரியாது. அதாவது கண்ணை மூடிட்டு நம்ம உட்காந்தோம்னா டேர்ன் வந்ததே தெரியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஸ்பீட் போனதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு விண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஸ்பீடு பார்த்தா 140, அது வந்து நமக்கு தெரியவே இல்லை. இது எல்லாமே வந்து மக்களே நம்ம டெஸ்டிங்காக பண்ணுறது. டே டு டே இந்த மாதிரிலாம் நாங்களும் ட்ரைவ் பண்ணுறது கிடையாது, நீங்களும் ட்ரைவ் பண்ணாதீங்க. டெஸ்டிங்காக அந்த வண்டியோட பொட்டன்ஷியலை செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறது. வேறு லெவலில் வந்து அந்த டைனமிக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜம்ப், ஆனாலுமே வண்டி அவ்வளோத்துக்கு டக்குன்னு வந்து செட்டில் ஆகுது. மற்ற வண்டிகள் இப்போ எங்கள் வண்டியிலலாம் வரும்போது கூட அது வந்து தூக்கி போடுறத நமக்கு ஃபீல் ஆகும். பட் இது எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே இருக்குது. சஸ்பென்ஷன் இதுக்கு மேலே நான் பெருசாக பேசலை. ரைட் கம்ஃபர்ட் சூப்பராக வந்துருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்ரான் பசால்ட் கூப்பே எஸ்யூவியோட அந்த ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். வண்டியை பொறுத்தவரையில் சூப்பரான ஒரு டைனாமிக் பேக்கேஜ். என்னென்னா C3 ஏர்க்ராஸ் இதுக்கு முன்னாடி ஓட்டணும், இது ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான டைனாமிக்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. மேனுவல்லையுமே அந்த என்ஜின் வந்து அவ்வளோ எங்கேஜிங்காக வந்துருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. ப்ராக்டிக்கலான ஒரு பெரிய பூட் கூட வந்து பயங்கரமான அந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. அதாவது மெயினாக வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க மிஸ் பண்ணது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி சன்ரூஃப் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 3
3 to 6 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதில் அது வந்து நான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த 2 தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து டாப் வேரியண்ட்டில் அந்த சிட்ராயனோட ஒரு ஆப் கனெக்டிவிட்டி ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த டயக்னாஸ்டிக் டேட்டா கூடவே அந்த வெஹிக்கிள் ரன்னிங்கோட டேட்டா எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிறது மாதிரி அதுக்கான ப்ரொவிஷனுமே வந்துருக்குது. ஓவரால் ஒரு நல்ல ஒரு சேஃபான பேக்கேஜாக இருக்குது. சூப்பர் கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து எஸ்பெஷலி அந்த சொல்ல வேண்டியது அந்த பேக் சீட்டோட கம்ஃபர்ட் தான் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அப்புறம் வாரண்டின்னு பார்க்கும்போதும் 3 years ஆர் 1 lakh kilometers வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. கூடவே வந்து 5 years ஆர் 2 lakhs kilometersக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்டியுமே கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு நல்ல பேக்கேஜ் தான். ஸோ அவங்க வந்து என்ன ப்ராடக்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு அந்த ரிலையபிலிட்டி இருந்தால் தான் அவங்களோட தைரியமாக அந்த ஒரு பேக்கேஜுமே கொடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்டெண்ட் வாரண்டி பேக்கேஜ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டைலிஷான யூனிக்கான ஒரு ஃபேமிலி காராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. மைலேஜ் வந்து ஆவரேஜாக ஒரு 10 to 12 சிட்டிலையும் ஒரு 16 வரைக்கும் வந்து 16 to 17 வரைக்கும் நம்ம வந்து ஹைவேஸ்லையும் எடுக்க முடியும். என்னென்னா மேனுவலுக்கு வந்து ஒரு 19 டெஸ்டட் சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் வந்து 18 சொல்கிறாங்க. உங்களுக்கு நார்மல் பெட்ரோலுக்குமே வந்து 18 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மைலேஜ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வண்டியோட கருத்துக்களை பற்றி உங்களோட கமெண்ட்ஸையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ஒரு நிதானம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கும் ரோட்டில் வர மற்ற யூசர்ஸுக்குமே வந்து சேஃபாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.